ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து கேசரி பண்ணுறது எப்படி கட்டி இல்லாமல் எப்படி பண்ணுறதுங்கிறத நான் இன்றைக்கி பண்ணி காமிக்கலான் இருக்கேன். வந்து அதுக்கு தேவையானது ரவை, கேசரி பவுடர், ஏலம், முந்திரி பருப்பு அண்டு சர்க்கரை இதையெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். நெய் வேணும், இதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் இங்கே வந்து ஃபஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணி இந்த இதில் ரவையை கொஞ்சம் வறுத்துக்கணும். இது என்ன நெய்யா? நெய் போட்டு இந்த ரவையை போட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு ரவையை போட்டுக்கணுமா? இது என்ன ஃப்ளேமில் வச்சுக்கணும்? எப்படி சிம்மில் வச்சுட்டு இப்படி வறுத்துக்கணும். சிம்மில் ரொம்ப தீஞ்சு போயிடும், அதனால் இப்படி லேசாக சிம்மில் வச்சு இப்படி வறுத்துக்கணும். சரி, இப்படி வறுத்து ஃபுல்லில் வச்சு இப்போ வறுக்கணும். ஃபுல்லில் வச்சு வறுக்கிற எவ்வளோ நேரம் வறுக்கணும் சொல்லு? ஒரு 10 நிமிஷம் வறுக்கணும். 10 நிமிஷம் வறுக்கணும். இதில் தட்டில் போட்டுருங்க. இப்படி தட்டில் போட்டுருங்க. 10 நிமிஷம் வறுத்துன்ட்டு இந்த மாதிரி தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுருணும். தண்ணி, வெந்நீர். வெந்நீரை என்ன பண்ணணும்? ஆமாம், முந்திரி பருப்பை வறுத்து வச்சுட்டுருணும். இந்த பக்கம் வெந்நீரை விட்டுட்டு இந்த பக்கம் முந்திரி பருப்பு நெய்யில் முந்திரி பருப்பை வறுத்துக்கணும். நெய் போட்டுட்டு முந்திரி பருப்பு போடணும். ஆமாம், முந்திரி பருப்பை போடணும். வறுத்து ரொம்ப ஒரு 5 மினிட்ஸ் அவ்வளோதான். ஒரு 5 மினிட்ஸ் வறுத்தா போதுமா? ஆமாம், அவ்வளோதான். இவ்வளோ இந்த லைட்டாக சரி, நாங்கள் பார்த்துக்குறோம். சரி, ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வரணும். ப்ரௌனிஷ் கலரில் வந்துடணும். அதை இதில் போட்டு வச்சுக்கணும். இதில் போட்டுக்கிறேன். இதில் போட்டு வைக்கணும். சரி, இப்போ இந்த தண்ணி இதுவானதும் இலை காஞ்சதும் இந்த வாட்டர் இது காஞ்சிக்கிட்டு இல்லையா? இங்கே வந்து ரவையை வந்து வறுத்து போட்டு வச்சாச்சு. இங்கே வந்து வெந்நீர் காஞ்சன் இருக்கு. அப்புறம் முந்திரி பருப்பை வறுத்து வச்சுக்கணும். அப்புறம் முந்திரி பருப்பை வறுத்து வச்சுட்டேன். சரி, இப்போ என்ன பண்ணணும்? அடுத்தது வந்து ரவையை ரவை தண்ணி வெந்நீர் இருக்கு இல்லையா? இந்த வெந்நீரில் கொஞ்சம் கேசரி பவுடர் போட்டுருணும். அப்போ தான் கட்டி இல்லாமல் வர்றதுக்கு. இப்போ கேசரி, இதுதான் முக்கியமான பாயிண்ட். ஆமாம், வெந்நீரில் கொஞ்சம் கேசரி பவுடர் போட்டு அந்த கலர் வர்றதுக்காக. சரி, இப்படி போட்டுருணும். இந்த பானையை வச்சு இப்படி வச்சு, சரி, சிம்மில் வச்சுட்டு வச்சு இந்த ரவையை மறுபடியும் ஒரு இது பண்ணிவிட்டு அப்படி வறுத்துட்டு செகண்ட் டைம் வறுக்கணும். ஆமாம், செகண்ட் டைம் இல்லை, அப்படியே தான். அது முதல்ல போட்டது தான். சரி, இதை தண்ணி கொதிக்கிறது இல்லையா? வெந்நீர் இதை ஊற்றணும். கொஞ்சம் சூப்பர் கொஞ்சமாக ஊற்றிட்டு சூப்பராக பண்ணுறீங்க. இங்கே ஏற்கனவே கொஞ்சம் வெந்நீர் போட்டு வச்சுக்கணும். இப்படி ஸ்டவ்வில் கொஞ்சம் இதில் அப்படி போட்டு வச்சு, இன்னும் அதில் வெந்நீர் இருக்குது, இன்னும் கொஞ்சம் இருக்குது, ஊற்றிக்கலாம். இப்படி இது இப்படி ஊற்றிக்கலாம். எவ்வளோ தண்ணி ஊற்றணும்? தண்ணியோட அளவு நல்லா வெந்துடும். இப்படி நல்லாவே வெந்துடும். இப்படி நல்லா வெந்துடும். தண்ணியோட அளவும் சொல்லு.
ஒரு இது கப்பில் எதில் போடுறோமோ எதில் ரவை வச்சுக்கிறோமோ இது மாதிரி ஒரு 2.5 கப்பு சர்க்கரை வச்சுக்கலாம். சரி, இப்போ ரவை வெந்திருக்கும். நீர் இருக்கு இல்லையா, கொஞ்சம் அப்படி ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் அப்படி ஊற்றிக்கலாம். சரி, அப்படி ஊற்றிட்டு இப்போ என்ன ஊற்றுறேன்? இப்போ வந்து இந்த கேசரி பவுடரை அது மேலே அப்படியே இந்த வெந்நீரில் கரைச்சி இப்படி ஊற்றிடலாம். ஓ, சூப்பர் சூப்பர். வெந்நீரில் கேசரி பவுடரை வெந்நீரில் கரைச்சி ரவையில் அந்த கேசரி பவுடரை கொஞ்சம் வெந்நீரில் கரைச்சி வச்சுட்டோம்னா அந்த கலர் வர்றதுக்காக. சூப்பர் சூப்பர். அந்த கலர் வர்றதுக்காக இப்படி பண்ணி ஸ்டவ்வை வந்து சிம்மிலேயே இருக்கலாம். ரொம்ப ஃபுல்லில் வச்சா ரவை தீஞ்சு போயிடும். ஓகே, அதனால் இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சு இப்படி கலரணும். வா வா, பார்க்கவே சாப்பிடணும் போல இருக்கே. கலருக்கு இந்த சர்க்கரை இருக்கு இல்லையா, இந்த சர்க்கரை வந்து இந்த கப்பில் தான் நம்ம வந்து போட்டோம் ரவை. அப்படியா? இப்போ அதே கப்பில் அப்படி என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்படியே போட்டு வந்தோம்னா கட்டியாக ஆகிடும். இது கட்டி ஆகாமல் இருக்கிற கேசரி வந்து எல்லாருக்குமே பண்ண தெரியும். ஆனால் கட்டி இல்லாமல் சில பேர் புதுசாக பண்ணுறவங்களாக இருந்தால் கொஞ்சம் கட்டி இல்லாமல் வர்றதுக்காக தான் இப்போ நான் சொல்கிறேன். எங்களை மாதிரி ஜென்சி கிட்ஸ் எல்லாம் இதெல்லாம் பார்த்து தான் கற்றுக்கணும். எப்படி வந்து கேட்கணும். இதில் வந்து இந்த சர்க்கரையை போட்டுடணும். இந்த வெந்நீரில் சர்க்கரையை போட்டோம்னா கட்டி ஆகாது. ஓ, அப்போ இதை அப்படியே கரைச்சி ஊற்றின்னு வந்துடணும். அப்படியே அப்போ வெந்நீரில் சர்க்கரையை போடணும். வெந்நீரில் சர்க்கரையை போட்டால் கரைஞ்சிடும் இல்லையா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி பண்ணிட்டு வரணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ஊற்றி ஒரு கையில் அப்படி வெந்நீரை ஊற்றிட்டு அப்படியே பண்ணிட்டு வரணும். அருமை. இப்போ இந்த சர்க்கரையை போட்டுருவோம். போட்டோம்னா இப்படியே கலரி விட்டுட்டே வரலாம். ஆனால் ஸ்டவ் வந்து ஃபுல்லில் வைக்கக்கூடாது. ஃபுல்லில் வச்சா தீஞ்சு போயிடும். ஸோ சிம்மில் தான் வைக்கணும். ஆமாம், அப்படி சிம்மில் வச்சுட்டு ஃபுல்லில் வைக்காமல் இப்படி வச்சுட்டு இப்படியே கலரிட்டு வரணும். இதெல்லாம் இப்படி போட்டுக்கலாம், ஒன்றும் இல்லை. இது என்னது? இதெல்லாம் இப்படி சர்க்கரை தான். சர்க்கரை அந்த மீதி இருக்கு இல்லையா, அதை இது பண்ணி இந்த மீதி சர்க்கரையும் போட்டுக்கலாம். அந்த கேசரி இது மாதிரி வந்துடும். கொஞ்சம் ஸ்டவ்வை மட்டும் இப்படியே வச்சு ஃபுல்லாக இப்படி வச்சு மாற்றி வச்சு. ஃபுல்லில் வைக்கணுமா வைக்கக்கூடாது? ஃபுல்லில் வச்சா தீஞ்சு போயிடும். சூப்பர். அதனால் இப்படியே கிளறிட்டு இருக்கணும். அந்த அப்படியே கொஞ்சமாக இது பண்ணி இப்படி அது செய்கிற மாதிரி இருந்ததுன்னா சிம் பண்ணி இப்படி பண்ணிக்கணும். இப்படி பண்ணினோம்னா கெட்டியாகிடும். இப்போ கட்டியே ஆகலை பாரு. ஆமாம், கட்டி ஆகலை இல்லையா, இந்த பாரு ரொம்ப அழகாக வந்திருக்கு. எங்கே எடுத்து ஊற்று அப்படி மேலே எடுத்து இந்த பாரு. ஒரு கட்டி கூட இல்லை இல்லையா. அப்படி நான் இது கட்டி இல்லாமல் எல்லாருக்கும் கேசரி பண்ண தெரியும். ஆனால் அதே சமயம் கட்டி இல்லாமல் எப்படி புதுசாக பண்ணுறவாளுக்காக ஒரு டிப்ஸ் இது. கட்டி இல்லாமல் பண்ணுறது எப்படி, ஆரம்பத்தில் பண்ணுறவங்களுக்கு இது மாதிரி கட்டியாக ஆகிடும். நெய்யில் பொரிச்சது இருக்குது, அதையும் இதில் போட்டுடணும். முந்திரி பருப்பு. ஆமாம், முந்திரி பருப்பு அதையும் போட்டு கலரிடணும். அடுத்தது ஏலப்பொடி. ஏலப்பொடியும் போட்டு ஏலப்பொடி ஆமாம் போட்டுட்டு இப்படி கலரி விட்டுருணும். கெட்டி ஆகிடும் அப்படியே. வாசனையே ரொம்ப நல்லா இருக்கு. இதுதான் இன்றைக்கி டிப்ஸு. முதல் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு ஸ்வீட்டாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக இந்த டிப்ஸு. கொஞ்சம் சாப்பிட்டு பாரு. வா, நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் இல்லைன்னா இப்படி ஊற்றிக்கலாம். இப்படி ஊற்றினா இன்னும் கொஞ்சம் இதாக இருக்கும். வா, எவ்வளோ ஸ்பூன் நெய் விடலாம்? சும்மா அது ஸ்பூன் இதில் நிறைய எப்படி வேணாலும் போட்டுக்கலாம்.
இதுதான் இன்னைக்கு கேசரி ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுதான் கேசரி. ஸோ பாட்டிஸ் கேசரி ரெடி நவ். இதுதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட்.